ஈரானின் அதிரடி நடவடிக்கையால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பேராபத்து. அனுர் அரசின் தீர்மானத்தை வரவேற்கும் நாமல் ராஜபக்ஷ. அமெரிக்காவின் தரைவழி படையெடுப்புக்கு நாங்கள் தயார், ஈரான் விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. உடனடியாக எங்களிடம் வந்து சரணடையுங்கள் அல்லது மரணத்தை சந்தியுங்கள், ஈரானிய படைகளுக்கு ட்ரம்ப் விடுத்துள்ள இறுதி எச்சரிக்கை. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுடன் கூட்டு சேரும் உக்ரைன். ஈரானிய போர்க்கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 204 பேர் கொழும்பிற்கு வருகை. வணக்கம், இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர்ச்சூழல் காரணத்தினால் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளதால் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் ஆசியாவிற்கான வர்த்தகம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கப்பல்களுக்கான காப்பீடு அதிகரித்து பாதை மாற்றங்கள் அதிக தாமதங்களை ஏற்படுத்துவதால் அதிகரித்து வரும் கப்பல் செலவுகளின் சுமையை இலங்கையின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறையும் ஏற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் கப்பல் மதிப்பில் 0.2% இருந்த காப்புறுதி கட்டணம் தற்போது 1% உயர்வடைந்துள்ளது. காப்புறுதி நிறுவனங்கள் விலகிக் கொள்வதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் கப்பல்கள் மாற்றுப்பாதைகளில் பயணிக்கின்றன. இதனால் பொருட்கள் வந்து சேருவதில் அதிக தாமதம் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கடல்சார் காப்புறுதி இல்லாமல் வணிக கப்பல்கள் பயணிக்க முடியாது என்பதால் இந்த நிலைமை உலகளாவிய வர்த்தகத்தின் முக்கிய விடயமான கப்பல் துறையை நெருக்கடிக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் கடற்படை கப்பல் ஐரிஸ் புசியர் இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து திருகோணமலை துறைமுகத்தில் தரைப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க அனுமதி வழங்கியிருப்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வரவேற்றுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மனிதாபிமான காரணங்களின் அடிப்படையில் அந்த கப்பலில் இருந்து 208 கடற்படை வீரர்களை கொழும்பிற்கு கொண்டுவர அனுமதி வழங்கியிருந்தது. சமூக ஊடக தளம் எக்ஸில் வெளியிடப்பட்ட பதிவில் நாமல் ராஜபக்ஷ இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பிராந்தியத்தில் நிலவி வரும் மோதல் சூழ்நிலையில் இலங்கை தன்னுடைய நடுநிலை கொள்கையை பேணுவதும் மிகவும் முக்கியமானது என்பதை இந்த முடிவு வெளிப்படுத்துகிறது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச சட்டத்தின் கீழ் இலங்கை மேற்கொள்ள வேண்டிய கடமைகளை மதிப்பதுடன் தேவையான சந்தர்ப்பங்களில் மனிதாபிமான உதவிகளை வழங்குவது அவசியம் எனவும் தெரிவித்தார். அதேவேளை மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்புகளுக்கும் இடையில் உரையாடலை ஊக்குவித்து வளைகுடா பிராந்தியத்திலும் உலகளாவிய அளவிலும் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை நிலைநிறுத்த இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிக்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் இந்திய பெருங்கடலில் கடல் பாதுகாப்பையும் பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் உறுதி செய்ய இந்தியா உள்ளிட்ட பிராந்திய கூட்டாளிகளுடன் இலங்கை அரசு நெருங்கிய ஒத்துழைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நாமல் ராஜபக்ஷ எம்பி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க ராணுவத்தின் எந்தவொரு தரைவழி படையெடுப்பையும் எதிர்கொள்ள ஈரான் முழுமையாக தயாராக இருப்பதாக அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தகவல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவர்கள் தாக்கினால் அதனை எதிர்கொள்ள தங்களால் முடியும் என நம்புவதாக அது அவர்களுக்கு ஒரு பேரழிவாக இருக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். முன்னைய போர்களில் இருந்து அனுபவங்கள் உள்ளதால் தற்போது அமெரிக்க படைகளை எதிர்க்கக்கூடிய திறன் கொண்ட படை ஈரானிடம் இருப்பதாகவும் அரக்ஷி குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அமெரிக்காவுடன் போர் நிறுத்தம் அல்லது பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் கூறவில்லை எனவும் அவர்களுடன் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்திய போதும் அதற்கிடையே அவர்கள் தாக்குதல் நடத்தியதால் எந்த பேச்சுவார்த்தைக்கும் அவசியமில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பு ஈரானில் கிளர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கில் குர்திஸ் படைகளுக்கு ஆயுத உதவி வழங்க முயற்சி செய்து வருவதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் நாட்டின் அரசியல் அமைப்பு தொடர்ந்து செயற்பட்டு வருவதாகவும் புதிய தலைமை விரைவில் நியமிக்கப்படும் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய ஆயுதப்படைகள் உடனடியாக சரணடைய வேண்டும் என, அவ்வாறு செய்ய தவறினால் அவர்கள் நிச்சயமாக மரணத்தை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளை மாளிகையில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இதற்கமைய இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ள அவர், ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை, ராணுவம் மற்றும் காவல் பிரிவின் அனைத்து உறுப்பினர்களும் ஆயுதங்களை கீழே போடுமாறு நான் மீண்டும் கேட்கின்றேன். நீங்கள் சரணடைந்தால் நீங்கள் முழுமையாக பாதுகாக்கப்படுவீர்கள்.
இல்லையெனில் நீங்கள் மரணத்தை எதிர்கொள்வீர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு உலகெங்கிலும் உள்ள ஈரான் தூதுவர்கள் தாங்கள் இருக்கும் நாடுகளில் தஞ்சம் கோருமாறு ஒரு புதிய மற்றும் சிறந்த ஈரானை உருவாக்க உதவுமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அத்தோடு கொல்லப்பட்ட ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி ஹமேனிக்கு பதிலாக புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் விடயத்தில் தான் தனிப்பட்ட ரீதியில் ஆர்வம் காட்டுவதாகவும், ஹமேனியின் மகன் முஜ்தா ஹமேனி அந்த பதவிக்கு தகுதியற்றவர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் இலங்கை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஸ் புசேஹிரின் கப்பலில் இருந்த 208 ஊழியர்கள் தற்போது இலங்கை அதிகாரிகளின் பாதுகாப்பான கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். மனிதாபிமான அடிப்படையில் அவர்களின் உயிர்களை காக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதலில் இலங்கை நடுநிலை வகிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் டிரம்பின் இந்த எச்சரிக்கையை நிராகரித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி, அமெரிக்காவின் தரைவழி தாக்குதலை எதிர்கொள்ள ஈரான் தயாராக உள்ளது. எமது நாட்டின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது ஈரான் மக்களின் உரிமை, அதில் வெளிநாடுகள் தலையிட முடியாது எனவும் பதிலடி கொடுத்துள்ளார். ஈரானிய ஷெகட் ட்ரோன்களை எதிர்க்க அமெரிக்க உக்ரைனிடம் உதவி கோரியுள்ளதாக அந்த நாட்டின் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தகவல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ரஷ்யா தொடங்கிய போருக்கு பின்னர் இந்த ஷெகட் தாக்குதல் ட்ரோன்களை எதிர்கொள்வதில் உக்ரைன் பெரிய அனுபவம் பெற்றுள்ளது. அதனால் இந்த அனுபவத்தை பயன்படுத்தி உதவி வழங்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எக்ஸில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில், தேவையான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உக்ரைனிய நிபுணர்கள் மற்றும் தேவையான வசதிகளை வழங்க நான் உத்தரவிட்டுள்ளேன் என தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைனின் பாதுகாப்பையும் மக்களின் உயிரையும் காக்க உதவும் கூட்டாளிகளுக்கு உக்ரைன் உதவுகிறது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவழி மத்திய கிழக்கு நாடுகளில் சில ஏற்கனவே ஷெகட் ஒரு திசை தாக்குதல் ட்ரோன்களை எதிர்க்க உக்ரைனிடம் உதவி கேட்டுள்ளதாக ஜெலன்ஸ்கி நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். மேலும் உக்ரைனின் இந்த உதவியை அமெரிக்க ஜனாதிபதி வரவேற்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஐரிஸ் புசஹெரின் என்ற ஈரானிய கப்பலில் பயணித்தவர்களில் 204 பேர் கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய உரிய நடைமுறைகளை பின்பற்றி ஏனையவர்களும் துறைமுகத்துக்கு அழைத்து வரப்படுவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் புத்திக சம்பத் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தார். துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ள ஈரானியர்களை வெளிசர கடற்படை தளத்துக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அங்கு அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படும் என கடற்படை ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஈரானின் இரண்டாவது குறித்த கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். குறித்த ஈரானிய கப்பலில் 208 பேர் பயணித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு துறைமுகத்தில் அழைத்து வரப்படுவோரில் 53 அதிகாரிகளும் 84 ஹேடட் அதிகாரிகளும் 48 சிரேஷ்ட மாலுமிகளும் 23 மாலுமிகளும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்திய பெருங்கடலில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பல் தொடர்பான தேடுதல் நடவடிக்கையில் இந்தியாவும் இணைந்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக வேண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரானின் அதிரடி நடவடிக்கையால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பேராபத்து. அனுர் அரசின் தீர்மானத்தை வரவேற்கும் நாமல் ராஜபக்ஷ. அமெரிக்காவின் தரைவழி படையெடுப்புக்கு நாங்கள் தயார், ஈரான் விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. உடனடியாக எங்களிடம் வந்து சரணடையுங்கள் அல்லது மரணத்தை சந்தியுங்கள், ஈரானிய படைகளுக்கு ட்ரம்ப் விடுத்துள்ள இறுதி எச்சரிக்கை. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுடன் கூட்டு சேரும் உக்ரைன். ஈரானிய போர்க்கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 204 பேர் கொழும்பிற்கு வருகை. இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.